நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்திய குருவே நமக. இந்த வாரம் இனிய வாரமா அமையறதுக்கு ஐயன் பெருமான்கிட்ட பொற்பாதம் பணிந்து கேட்டுக்கொள்ளலாம். இன்றைய தலைப்பு குரு சீடன். தொடர்ச்சி தான், எல்லாம் குரு கீழே தான் வருது. இந்த அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு அனுராதா கஜராஜ் லோபஸ் அந்த அம்மா எழுதின தொகுப்புகள்ல இருந்து புத்தகத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தனை தொகுப்புகளும் அந்த புக்ல இருக்கு. இப்போ குரு சீடன் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்கலாம். மாமுனிவர் அகத்தியர் சொல்றாங்க, குரு சீடனை எவ்வாறு உருவாக்குகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விளக்கமா இருக்கும். சத்குரு ஒருவனை தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டதும் செய்யும் முதல் காரியமானது அவனை வேண்டாத நண்பர்களிடம் இருந்து பிரித்து தனிமைப்படுத்துகின்றார். அதேபோல் அவனுள் இருக்கும் கெட்ட குணங்களில் இருந்து அவனை வேறுபடுத்துகின்றார். அவன் பழக்க வழக்கங்களை சீர்படுத்தி அவனை பார்க்கும் 4 பேர் அவனை நல்லோன் என்று அழைக்கும் நிலைமைக்கு கொண்டு வருகின்றார். சிஷ்யனை பாதுகாக்க ஒரு கோட்டையை அமைத்து அதனுள் தானும் இருந்து கொண்டு வெளி உலகத்தின் நிழல் அவன் மேல் படாமல் அவனை காத்து ஆன்மீகத்தில் மேல் செல்ல வேண்டிய அறிவை கொடுத்து அவனை அறிவாளி ஆக்குகிறார். சிஷ்யன் சத்குருவின் பயிற்சி பெற்று மேலும் மேலும் முன்னேறி மேல்மட்ட தகுதியை பெறுகின்றான். என்று அவன் முற்றிலும் தேர்வு அடைந்து தன் குருவின் முழு சம்மதத்தையும் பெறுகின்றானோ அன்று குருவானவர் அவனை சுற்றிலும் கட்டிய கோட்டையின் கட்டுப்பாடுகளை உடைத்து முழுமையான ஞானத்தை பெற்ற சிஷ்யனை வெளி உலகத்துக்கு மறுபடியும் போகும் சுதந்திரத்தை தருகின்றார். அன்றிலிருந்து அந்த சிஷ்யன் தன் சாயல்களை குருவின் பெயரை முன்வைத்து தொடங்கி சேவையில் தன்னை ஆளாக்கி கொள்கின்றான். முற்றிலும் தேர்வு பெற்ற சிஷ்யன் என்னவெல்லாம் ஆகக்கூடும்? 1. மோட்சத்தை தேடி அடைய தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக்கி கொண்டு உலகத்தின் உருவை முற்றிலும் துறந்து எல்லோரிடம் இருந்து வேறுபட்டு தனியாக நின்று வாழ்நாள் முழுதும் ஜபம், யோகம் போன்ற சாதனைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன் லட்சியத்தை சாதித்துக் கொள்கின்றான். சிலர் பிறரால் குரு என்று அழைக்கப்பட்டு தானும் தன் குருவை போல் சில சிஷ்யர்களை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு ஞான போதனையை அளித்து கொண்டு அவர்களையும் தன் போல் ஆக்க முயற்சிக்கின்றான். அல்லது தன் குரு காட்டிய வழியில் ஈடுபட்டு கொண்டு உலக மக்களுக்காக உழைத்து காலத்தை கழித்து வருகின்றான். காமம், மோகம், குரோதம், பயம், வீணாசை, வம்பு இப்படிப்பட்ட முன்னேற்றத்தை தடை செய்யும் துஷ்ட சக்திகளிடமிருந்து தன்னையே தான் காக்கும் அளவுக்கு மன உறுதியையும் அவன் பெறுகின்றான். சீடன் மேல் நோக்கி முன்னேற குருவும் பெருமை அடைகின்றார், பூரித்து போகின்றார். இத்தகைய ஒரு சுப முகூர்த்தத்தில் தான் குருவுக்கும் சீடனுக்கும் ஒரு புனிதமான இணைப்பு ஏற்படுகின்றது. குரு ஞானத்தை தருகின்றார், முன்னேற வழிகாட்டுகின்றார். இது மட்டுமே போதாது. மற்றும் சில சமயங்களில் குருவானவர் சீடனை கைப்பிடித்து காட்டில் சிறிது தூரம் கூட்டிச் சென்றும் விடுகின்றார். இதற்கு மேலும் சீடன் முன்னேற வேண்டி இருக்கின்றது. இதை தருபவர் தான் கடவுள் ஆவார். உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப அற்புதமான தொகுப்பாக நான் பார்க்கிறேன். நம்மளோட குருக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம ஒழுங்கா இருக்கிறது தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. தன் பிள்ளை நல்லா வளர்றதை பார்த்து தன்னோட தாயோ தகப்பனோ எவ்வளோ பூரிச்சு போறாங்க. இது இந்த ஜென்மத்துல மட்டும்தான். நீங்க உங்களோட அப்பா அம்மாக்கு இந்த ஜென்மத்துல மட்டும்தான் நீங்க பிள்ளையா பிறந்திருப்பீங்க. போன ஜென்மத்துல இன்னொருத்தங்க யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நீங்க அப்பா அம்மாவா இருந்திருக்கலாம், பிள்ளையா இருந்திருக்கலாம். அப்படிதானே? ஆக மொத்தத்துல நான் என்ன சொல்றேன், ஒரு பிறவியில இப்படி நம்ம சாதிச்சதோ நல்ல பேர் வாங்கி கொடுத்ததோ நம்மளோட பெற்றோருக்கு எவ்வளோ சந்தோஷத்தை வாங்கி கொடுத்துருக்கோ, பிறவிதோறும் நம்மளோட குருவோட காலடியில நம்மளை சமர்ப்பிச்சு அவங்க சொல்ற வழியில நம்ம நடக்கிறப்போ நம்ம குரு எவ்வளோ பூரிச்சு போவாங்க சொல்லுங்க. கண்டிப்பா இதை நான் எனக்கே சொல்ற மாதிரி எடுத்துக்கிறேன். நான் மேலும் மேலும் சொல்றது ஒண்ணுதான். நம்ம சரியா இருந்தா நம்மளோட அப்பா
அகத்திய ஐயா தாயுமானவர், தந்தையானவர், குருவானவர், தெய்வமாய் நிக்கிற நம்மளோட அகத்திய பெருமான் வந்து சந்தோஷமா இருப்பாங்க நான் நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ யோகானந்த பரமஹம்ச யோகானந்தரா இருக்காங்களா, அவங்கள முன்னின்று நீங்க செய்யுங்க. இல்லை பாமன் சுவாமிகள் இருக்காங்களா, அவங்கள முன்னின்று செய்யுங்க. இல்லை வள்ளலார் பெருமானா இருக்காங்களா, அவங்கள முன்னின்று செய்யுங்க. யாரோ குருவுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு தச்சனைன்னு என்ன நினைக்கிறீங்க? தச்சனைங்கிறது நம்மளோட ஒழுக்கம், நம்ம முன்னேறி போகிறது தான் அவங்களுக்கு நம்ம செய்கிற நல்ல காரியம். அவங்க என் பாப்பா, என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளை நான் சொல்கிறதுல கேட்குது, நான் சொல்கிற வழியில் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் அந்த பிள்ளை என் வழியில் வருதே அப்படின்னு அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை நம்மளோட அன்பாக அவங்க பொழிவாங்க, நம்மளை பாதுகாத்து கொடுப்பாங்க. எப்போ நம்மளை திடமாக காத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனப்பக்குவம், இந்த மேல் சொன்ன கோபம், பழி, பயம், பொறாமை, அந்த காமம், மோகம், குரோதம், பயம், இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கிறோமோ, அதாவது நம்மளை விழிப்புணர்வோட நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அப்போ இருந்து குருவோட செயல் வந்து கொஞ்சம் குரு வந்து நம்மளை ஒரு பகுதிக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னேறது நம்ம கையில் தான் இருக்குன்றாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளை சீர்திருத்துற ஒரு ஆசிரியர் யார்? குரு. ஆசிரியரா, தந்தையா, தாயா இருக்கிறாங்க. அவங்கள பணிஞ்சு கேட்டுக்கோங்க, நல்லபடியாக முன்னேறுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது என்னோட ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னு தெரில, சமீப காலமாக நிறையா தண்ணி பிரச்சனை, எனக்கு என்னவோ அது தோணிகிட்டே இருக்கு. தண்ணி பிரச்சனை இனி வரும் காலம் மிக கொடூரமாக இருக்கும். தண்ணியே இல்லாதப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஒரு 60-70 வீடு இருக்குது. ஒரு நாள் தண்ணி மோட்டர் இல்லை, ஒரு நாள் ஃபுல் ஷட் டவுன், என்ன ஆகும்? ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லையா? தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிள்ளைங்களை பழக்குங்க. அதுவும் இல்லாமல் பஞ்சபூதங்களை வணங்குறதுக்காக தயார்படுத்துங்க. பஞ்சபூதங்களை சாந்திப்படுத்துங்க. எப்படி சொல்லலாம்? உங்கள் குருவை வேண்டிக்கிட்டு, சுவாமி இது மாதிரி நான் தவறு பண்ணியிருக்கேன்னா மன்னிச்சிடுங்க, 5 பூதங்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ரொம்ப பூமி மாதாவை தோண்டிக்கிட்டே இருக்காதீங்க, தண்ணியை கொட்டிகிட்டே இருக்காதீங்க, காற்றை மாசுபடுத்தாதீங்க, குப்பையை டஸ்ட்பினில் போடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்களை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. 5 பூதங்களை பாதுகாக்கணும், நாளைக்கு ஒன்னே அது பாதுகாக்கும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா ஒரு தொகுப்பு பார்க்கும் போது ஓஷன்ஸ்க்கு அடியில் நிறையா சுனாமி ஏற்படலாம். லைக் வெளியில் ஏற்பட்ட பார்த்துருப்போம், நம்ம ஜப்பானில், நம்ம சென்னையில், அங்கே இங்கன்னு பார்த்துருந்தோம்ல. ஆனால் இப்போது ஓஷன்ஸ்க்கு உள்ளேயே கரண்ட்ஸ் உருவாகி நிறையா மாற்றங்கள் உருவாக போது. அப்படி இருக்கிறப்போ தண்ணியோட அளவு ரொம்ப கூடும். சென்னை, மும்பை அந்த மாதிரி கடலோர பகுதிகள் பாதி இது உள்ள சப்மர்ஜ் ஆகும்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று இது. ரெண்டாவது என்னென்னா, பனிப்பாறைகள் அண்டார்டிகாவில் நிறைய உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, நிலத்தடிய நீரை பயங்கரமாக தோண்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தண்ணி குறையும் போது, உங்களுக்கு புரியுதா? கீழே தண்ணி இருக்குது, மேலே ராக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே பில்டிங்லாம் எழுப்பியிருக்காங்க. தண்ணி இல்லாத பட்சத்தில் எல்லாம் புதையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்னு சூதானமாக இருந்துக்கோங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்குறதுன்னு எனக்கு புரியலை. ஆனால் உங்களோட சுற்றத்தார்கள், உங்களோட குழந்தைங்களை முதல்ல சொல்லி பழக்குங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. ஒரு ட்ராப்னாலும் அப்படிதான். நீ நிறையா பார்த்துருக்கேன் நான். இப்போ ஏதாவது ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வருவாங்க, பாதி தண்ணி குடிக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தண்ணியை அந்த ஈவினிங் குடிக்க வைங்க. இல்லையா, இன்னொரு சட்டியில் மாற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு குடிக்க, எப்படியும் ஒன்று பண்ணுங்க, ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியோட தேவைகள் இனி வரும் காலத்தில் ரொம்ப 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 அதிகமாக போகுது. தண்ணி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்ற அபாயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாரும் பஞ்சபூதங்களை வணங்கி கேட்டுக்கொள்ளலாம். கண்டிப்பாக பூமியானவள், தாயானவள் பொறுத்து கொண்டு இருக்காங்க, அப்படிதானே? அந்த அம்மாவை முதல்ல வணங்குங்க.
அம்மா இவ்வளோ நாள் இந்த மனுஷங்கள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க, பொறுத்துக்கிட்டீங்க, இனிமேல் தப்பு பண்ணாத அளவுக்கு இந்த மனுஷங்களோட மனசை மாற்றுங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நம்ம இப்போ சேஃப் ஜோனில் இருக்கோம், அப்படி தானே? நம்மளுக்கு இந்த இது இல்லை, ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அதோட பாதிப்புகள் ஏற்பட தான் போகுது. அதுக்காண்டி அநேகமாக ஐயா வந்து சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. 8வது முறையாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து போட்டுட்டாங்களே சித்தர்கள் ராஜ்யம், சித்தர்கள் அந்த குரூப்பில் வந்து வச்சுருக்காங்க. இது மாதிரி சொல்கிறேன், ஐயாவோட உத்தரவு அங்கங்க இருந்து வருது. எதுக்காக? பேரழிவுகளை தடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும்ல, என்ன சொல்கிறீங்க? நம்மளோட கடமைன்னு இருக்குது. அதனால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. 5 பூதங்களும் உன்னோட உடம்பு வந்து அதனால தான் ஆனது. நீங்கள் வந்து 5 பூதங்களையும் வணங்கணும். நவக்கிரகங்களும் கோள்களும் ஒன்றும் சும்மாலாம் சொல்லி வைக்கல. எல்லாரையும் வணங்குங்க, மரியாதை கொடுங்க, வெள்ளனை எந்திரிங்க, சுறுசுறுப்பாக இருங்க, அந்த நாளை செம்மையாக கொண்டு போங்கன்னு சொல்லி வளங்க. நாளைய தலைமுறை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமாக இருக்கட்டும்னு நான் விரும்புகிறேன். ஒரு விழிப்புணர்வோடு வளரட்டும். நன்றி, நமஸ்காரம்.